அனைவருக்கும் வணக்கம். தினமும் ஒரு மூலிகை மருத்துவம் வரிசையில் இன்னைக்கு பார்க்க போகிறது வெற்றிலை. சோமுகூர்த்த வீடுகளில், கல்யாண வீடுகளில், விசேஷ வீடுகளில் ஏற்படக்கூடிய தாம்பாளத்தட்டில் முதன்மையாக இருக்கக்கூடியது இந்த வெற்றிலைங்க. பாருங்கள், வெற்றிலை. சரிங்களா? இன்னைக்கு வெற்றிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது மகாலட்சுமியோட வாசகம் செய்யக்கூடிய இந்த வெற்றிலை, அதாவது லட்சுமின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? லட்சுமி காலில் உதைக்காத அப்படின்னு இந்த வெத்தலையை சொல்லுவாங்க. வெற்றிலை போடும்போது இதில் சில முக்கியமான இதெல்லாம் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கங்க. வெற்றிலை போடும்போது இந்த காம்பு இருக்கு இல்லைங்களா, காம்பை ஏன் கிள்ளி எறிகிறாங்க தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியாது. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? தெரிஞ்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? இந்த காம்பையும் இந்த நுனியும் ஏன் பிச்சை எறிகிறாங்க அப்படின்னா, இதில் மூதேவி உட்காந்துருப்பாங்க. சரிங்களா? இதில் மூதேவி உட்காந்துருப்பாங்க, தலைப்பகுதியிலையும் கால் பகுதியிலையும். சரிங்களா? நடுப்பகுதி தான் லக்ஷ்மி கடாட்சம் உள்ள இலையை நம்ம பயன்படுத்துகிறோம். நம் சாப்பிடக்கூடிய உணவுகள் அஜீரணமாக இருக்குது, நெஞ்செரிச்சலாக இருக்குது அப்படின்னா இந்த வெத்தலை போடலாம். அதாவது பொயில சேர்த்தக்கூடாதுங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, வெத்தலை ஒன்று போட்டால் புகழை இவ்வளோ பெருசாக கடவாய்க்குள்ளே அடைக்கிறாங்க. அந்த புகழை போடும்போது புற்றுநோயை ஏற்படுத்தும். இப்போ வெறுவெத்தலை போடும்போது அதில் கொஞ்சமாக தான் சுண்ணாம்பு போடணும், இல்லை அப்படின்னா வாயெல்லாம் புண்ணு வந்துடும் இல்லைங்களா? அது மாதிரி ஸ்மோக்கு பழக்கம் உள்ள ஆண்களுக்கு சொல்கிறேன், தயவு செஞ்சு ஸ்மோக்கை விட்டுருங்க. இந்த வெற்றிலையை கொஞ்சம் ஒரு பீடி வாங்குகிற காசுக்கு, சிகரெட் வாங்குகிற காசுக்கு இந்த வெற்றிலையை கொஞ்சம் வாய் மணக்க ஒரு 20 ரூபாய்க்கு ஈஸியாக கிடைக்குங்க. வெற்றிலை பாக்கு, அவ்வளோதான். சுண்ணாம்பு லைட்டாக தான் போடணும். நல்லா சாப்பிட்ட பிறகு கூட ஒரு நாளைக்கு 2-3 வேலைக்கு போகிறவங்களா இருந்தால், காட்டு வேலைக்கு போகிறதா இருந்தால் 2-3 வரை பீடி குடிக்கிறோம் இல்லையா, அந்த ஞாபகார்த்தத்துக்கு இந்த வெற்றிலை போட்டோம்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்ல ஜீரணமாக, குடலில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும், அசிடிட்டி பிரச்சனை, வயிறு பொறுமல், அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகளுக்கு இந்த வெற்றிலை அருமருந்துங்க. சரியா? இப்போ பெரிய ஹோட்டலுகளில் எல்லாம் வச்சுருப்பாங்க, சாப்பிட்டு வெளியே வர்றவங்களுக்கு ஒரு பீடா கொடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி கூட வெற்றிலையும் பனங்கற்கண்டு, 2 குருமிளகு, அந்த மாதிரிலாம் வச்சு, ஒரு கிராம்பு இதெல்லாம் வச்சு அப்படி பொட்டணமாக தருவாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம நான்வெஜ்ஜு சாப்பிட்டாலும் சரி, ஜீரணம் ஆகாத உணவுகள் எடுத்துக்கும் போதும் இந்த வெற்றிலையை நம்ம போட்டு நல்லா மென்று உமிழ்நீரோடு கலந்து எச்சியை இறக்கலாங்க. அப்படி எச்சில் இறக்கும்போது உடம்புல யாருக்குமே, சில பேருக்கெல்லாம் வேர்வை வடியாது. என்ன எத்தனை வேலை செஞ்சாலும் உடம்புல வேர்வையே இல்லையே அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே ஸ்டீம் பாத்துக்கு வர்றவங்க அப்படி சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வேர்க்கிற தன்மையும் இந்த வெற்றிலை போடும்போது உடம்புல ஏற்படுத்தும். இந்த வேர்க்கும்போது நம் ஸ்கின்னெல்லாம் ஓப்பன் ஆகுங்க. சரியா? நல்ல ஜீரணமாகும். அந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? ரெண்டாவது, இந்த வெற்றிலையை திஷ்டிக்கு கூட பயன்படுத்துவாங்க. குழந்தை பிறந்தாலோ, கல்யாணம் மூச்சு புது பொன் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தாலோ ஒரு சிகப்பு குங்குமம் போல் சுண்ணாம்பு மஞ்சப்பொடியும் போட்டு கலக்கி அதில் தானியமெல்லாம் போட்டு இந்த வெத்தலையில் ஒரு கற்பூரத்தை வச்சு ஏற்றி பொண்ணு மாப்பிள்ளைக்கு சரி, ஆஸ்பத்திரியிலேருந்து குழந்தை பிறந்து வீட்டுக்கு கூட்டி வராங்க இல்லையா, அவங்களுக்கும் சரி இந்த ஆரத்தி முதன்மையாக எடுக்குங்க. கண் திருஷ்டியை போக்கக்கூடிய குணம் இந்த வெற்றிலைக்கு இருக்குங்க. சரிங்களா? அந்த மாதிரி நம்ம தீராத சளி இருமல் அப்படி இருக்கிறவங்களும் நல்லா மென்று
உமிழ்நீரோட இறக்கும்போது நல்ல இருதயமும் நுரையீரல் இருக்குது இல்லைங்களா, நுரையீரலும் பலமாக வைக்கக்கூடிய தன்மை இந்த வெற்றிலைக்கு இருக்குங்க. அந்த மாதிரி செய்யும்போது நம் உடலில் ஏற்படக்கூடிய முன்னாடி சொல்லிடுற மாதிரி எல்லா நோய்களும் குணமாகும். அப்புறம் இந்த வெற்றிலை நம்ம கொஞ்சம் அரைச்சி அரைச்சி தலைவலி வருது அப்படின்னாலும் இந்த வெற்றிலையை நம்ம துணியில் போட்டு நல்லா இப்படி பத்தா போடலாம். சரிங்களா? காட்டன் துணியில் போட்டு நல்லா நெத்தியில் குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரி, வெறும் வெத்தலையில் குழந்தைகளுக்குன்னா கொஞ்சம் அரைக்கும்போது கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணுங்க. ஏன்னா இது காரத்தன்மை உள்ளது. வெற்றிலை காரத்தன்மை இருக்குது. இப்போ குழந்தைகளுக்கு நெத்தியில் போடக்கூடாது அப்படியெல்லாம். நீங்கள் பாருங்கள், சில பேர் பாட்டிமாரெல்லாம் கொஞ்சம் வெத்தலையை பிச்சு இப்படி 2 சைடும் வைப்பாங்க. அது எதுக்கு தெரியுமா? இந்த தலைவலி இருக்கிறதுனால அது நல்லா ஒட்டி பிடிச்சு இருக்குங்க. அதனால தான் இப்படி நம்ம வெத்தலை பற்றி சொல்கிறோம். தினமும் ஒரு மருத்துவ மூலிகை அப்படின்னா ஒரு மூலிகைகளை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். நீங்கள் முடிஞ்சால் என்னென்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு உங்களுக்கு பதில் போடுறேன். சரிங்களா? நம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இந்த வெற்றிலையை பயன்படுத்தி நம் மங்களகரமாக வாழ்வதற்கு நம் நலம் நம் கையில். நன்றி.